Hi viewers, welcome to KV Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மட்டன் லிவர் ஃப்ரை, ஈரல் வறுவல். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஈரல் 1/4 கிலோ, எண்ணெய் தாளிக்க தேவையான அளவு, கடுகு, சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம் எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். அடுத்து மசாலா. இந்த மசாலா எப்படி செய்யணும் அப்படின்னா, சின்ன வெங்காயம் 15 சின்ன வெங்காயம் எடுத்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்குங்க. அது கூட கறி மசால் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா இதையெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மசாலா நமக்கு ரெடி. அடுத்து மஞ்சள் தூள், துருவின தேங்காயை அரைச்சி வச்சுக்கோங்க 1/2 கப்பு, உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தழை. இவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணுங்க. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம். சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வாங்கி வச்சுருக்க ஈரலை ஆட் பண்ணுறோம். ஈரல் பீசஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணணும். மசாலாவை ஆட் பண்ணி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. இது கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ ஈரல் சாப்பிட்றதுனால பெனிஃபிட் என்னென்னு பார்த்தோன்னா, ஈரலில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, ஜிங்க், அயர்ன், ஃபோலிக் ஆசிட் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. இது சாப்பிட்றதுனால நமக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும், கேன்சர் வர்றதுக்கான சான்சஸை குறைக்கும், நம்மளோட போன் அண்ட் டூத்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் ஆட் பண்ணி வேக வச்சிட்டோம். 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஆட் பண்ணுறோம். இந்த தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிரேவியாக வந்துருச்சு. இப்படியேவும் வச்சுக்கலாம். இப்படியே வச்சா ஒயிட் ரைஸ்க்கு கரெக்டான சைட் டிஷ்ஷு. இன்னும் உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இன்னொரு 2 மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நமக்கு மட்டன் லிவர் ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.